ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடை பாயசம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அடை எடுத்திருக்கேன். இது கிழங்குல செய்கிற அடை. இதே இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி அடை கிடைக்கும். நீங்கள் அது கூட வாங்கி இதே மாதிரி செய்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இந்த அடையை நம்ம அதில் சேர்த்து இதை நல்லா வேக விடணும். இது ஒரு 8 to 10 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது சாஃப்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடணும். இல்லைனா அது குழஞ்சி போயிடும். அப்புறம் பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாகிடும். இது வெந்த உடனே ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டின அப்புறமா உடனே இதை குளிர்ந்த தண்ணியில் மாற்றிடணும். அப்போது அது வேகிறது ஸ்டாப் ஆகி இந்த அடை வந்து குழையாமல் நமக்கு கிடைக்கும். குளிர்ந்த தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் போட்டுட்டு இதையும் நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். அடுத்து 1 கப் அடைக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ 250 கிராம் அடை எடுத்தீங்கன்னா 500 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை எல்லாம் கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டின அப்புறமா இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்க அடையை இதில் சேர்க்கணும். இப்போ இந்த வெல்லத்துக்கு கூடயே இந்த அடை கொஞ்ச நேரம் வேகணும். இது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது அதோட மனம் வந்து இன்னும் அதிகமாகும். அடுத்து இந்த பாயசத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேங்காய் பால். இதுக்கு முதலாம் தேங்காய் பால் 1 கப்பும் 2ஆம் 3ஆம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி 2 கப்பும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அடையும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2ஆம் தேங்காய் பாலை இதில் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் இதையும் கொதிக்க விடணும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்ந்து இந்த பாயசம் கொஞ்சம் கெட்டியாகிடும். கெட்டியான அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முதலாம் தேங்காய் பாலையும் இதில் சேர்க்கணும். முதலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக சூடானோடனே இதை ஆஃப் பண்ணிடணும். நம்ம முதலாம் தேங்காய் பால் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும். அந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆகியாச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடானதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா 10 முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நான் இதில் ஏலக்காய் பொடி எதுவும் சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பை ரெடியாக இருக்க பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சுவையான பாயாசம் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது வந்து அடை பிரதமன்னு சொல்லுவாங்க. பருப்பு பாயசம், சேமியா பாயசம்னு டெய்லி ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த அடை பாயசம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இதை கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.